எப்போவுமே வந்துட்டு வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலுக்கு வந்து கூழ் ஊற்றிடுவோம். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து நான் அப்போ தான் பாப்பா பிறந்திருந்தான். அதனால் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்து கூழ் ஊற்றிடலாம், வீடு காலி பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து காலையிலேயே கிளம்பி சூப்பராக வந்து கூழ் பானைலாம் எடுத்துகிட்டு அண்ணியும் கிளம்பியாச்சு. நான் வீட்டில் இருந்த வரைக்கும் வந்து கூழ் பானை நான் தான் வந்து தூக்குவேன். இப்போ அண்ணி இருக்கிறதுனால அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கெங்கையம்மன் கோவில் வந்து எல்லையம்மன் கோவில், காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வருஷம் வருஷம் இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். செம்ம வெயில் இருந்தாலும் வந்துட்டு இதை வந்து நாங்கள் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு. அப்புறம் சாமிக்கு வந்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதாம் கீர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து வாங்கி குடிச்சிட்டு நம்ம வீடு இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸு அப்படின்றதுனால கூழும் வந்து வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் வந்து கோயிலில் ஊற்றும் போது அதையும் வந்து வாங்கிட்டே போயிட்டோம். சாமி சூப்பராக கும்பிட்டுட்டு அகைன் வரும்போது கிரேப் ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு புது வண்டி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். பழைய வண்டி தான், ஆனாலும் வந்துட்டு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டோம். மாமா பையனும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு புது சைக்கிளும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கால் குழம்புலாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சுட்டு இன்றைக்கி டே செம்மையாக போச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.